Hello viewers, welcome to Mitra Aari Works. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு neck design. So இது வந்து நீங்க neck design-ஆவும் வெச்சுக்கலாம் and இது வந்து நீங்க sleeves-க்கும் போட்டுக்கலாம். So அந்த U shape இருக்கு இல்லையா அதுதான் வந்து நம்ம neck-ஓட அந்த U shape draw பண்ணுவோம்ல அது கீழ வந்து ஒரு 2 inch gap விட்டுட்டு நம்ம இது மாதிரி வந்து ஒரு ஷேப்க்கு வந்து draw பண்ணிக்கணும். யூசுவலா வெட்டிக் வரைஞ்சோம்னா So நான் அவுட்லைனுக்கு வந்து நார்மலா இந்த 2mm bead வச்சு நான் வந்து அவுட்லைன் பண்ணிக்கிறேன். So அது சிம்பிள் தான். So beginnersக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக இந்த டிசைன் வந்து எப்படி போடலாம் அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஐடியா தான். ரொம்ப சிம்பிள் இது. ரொம்ப வந்து நிறைய அதுல வந்து thread works எல்லாம் இருக்காது. ஜஸ்ட் glue ஸ்டிக் பண்றது அதுக்கு அப்புறமா வந்து அந்த சக்கரி வந்து வெச்சு நம்ம தைக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நார்மல் ட்ரில்லியே கூட நம்ம பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்க பிகினர்ஸ் வந்து நீங்க செயின் ஸ்டிச்சும் பீட் ஒர்க்கும் தெரிஞ்சவங்களா இருந்தாலே இந்த டிசைன் நீங்க போட்டுடலாம். எல்லா டிசைன் வந்து ஆரி ஒர்க் கத்துட்டு இருக்கவங்க வந்து நீங்க இப்ப பிகினர்ஸ் தான் இப்ப எல்லாமே அந்த பிகினர்ஸ்க்காக தான் அந்த டிசைன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நீங்க நினைப்பீங்க ஐயோ நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம செயின் அண்ட் பீட் தான கத்துறோம். நம்மளால எப்படி இந்த டிசைன் போட முடியும் அப்படின்ற ஃபீல் பண்றவங்களுக்கு வந்து இந்த டிசைன் வந்து இந்த ரெண்டு தெரிஞ்சாலே போதும். இப்போ நான் காட்ட போற டிசைன் வந்துட்டு நீங்க ஈஸியா போட்டுடுவீங்க உங்களோட ப்ளவுஸ்க்கு. இல்ல உங்க குழந்தைகளோட பட்டு பாவாடை சட்டை இருக்கு இல்லையா அது கூட நீங்க போடலாம். So ரொம்ப சிம்பிள் பிகினர்ஸ் ஈஸியா போற அளவுக்கான ஒரு ஈஸி டிசைன் தான் நான் இப்ப காட்டியிருக்கேன். So அந்த ஷேப்க்கு வந்து நீங்க ஃபுல்லாவே வந்து அந்த 2mm bead வந்து அவுட்லைனா வெச்சுக்கோங்க போட்டுக்கோங்க. இப்போ உள்ளேயும் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அந்த bead work கொடுத்துருங்க. bead work கொடுத்துட்டு அந்த bead work முன்னாடி ஒரு செயின் கூட நீங்க வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கோங்க. so that வந்து உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த லைன் பக்கத்துலயே வந்து bead போறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். நீங்க அந்த ஷேப் உங்களுக்கு கரெக்ட்டா வரணும் இல்லையா சோ அதனால அந்த ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிட்ச் நீங்க ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கு அப்புறம் அந்த ஷேப் U ஷேப் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் அது பக்கத்துல வந்து நீங்க bead work போட்டுக்கலாம். சோ ரொம்ப சிம்பிள் டிசைன் தான் பிகினர்ஸ்க்கான டிசைன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ க்ளூ வச்சு நான் அந்த இடத்துல வந்து திலகம் ஷேப்ல வந்து நான் ஒரு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போறேன். இப்போ அந்த திலகமோட மேலே டிப் இருக்கு இல்லையா அங்க வந்து ஊசி வந்து கிளந்து நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள வந்து ஜர்தோசி வந்து நீங்க இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிட்டு எங்க இருந்து நீங்க குத்தி எடுத்தீங்களோ அதே இடத்துல மறுபடியும் குத்திட்டு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஷேப்க்கு வந்து உங்களுக்கு ஜர்தோசி வந்துடும். அந்த ஜர்தோசி வந்து நீங்க வந்து ஊசிக்குள்ள கோக்கறதுக்கு முன்னாடி அந்த ஷேப் வந்து அந்த திலகம் ஷேப்க்கே நீங்க கட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணிட்டு நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா வரும். இது சைடுல வந்து நீங்க இது மாதிரி வந்து நூல் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிடும். grip-ஆ இருக்கும் வெளியே வராம. பாருங்க உள்ள இருந்து எடுத்து மேலே வந்து தைச்சிட்டீங்கன்னா ஒரு grip-ஆ வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் அது ஜர்தோசி. ஸோ இது வந்து நம்ம சுற்றி அவுட்லைனுக்கு விட்டாச்சு. இதுக்கு சுற்றி வந்து நான் மறுபடியும் வந்து ஒரு ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறேன். இன்னும் வந்து நம்ம அழகாக தெரியும் இது. ஸோ அந்த ஷேப்க்கு வந்து நீங்கள் க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா ஸோ அது இதே மாதிரி ஷேப்க்கு நான் ஜர்தோசியும் இந்த அளவுக்கு தான் வந்து இப்படி சுற்றி வச்சு ஓகே இந்த அளவுக்கு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் கட் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்டோன் செயினும் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க க்ளூ வச்சு. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ரஃப்பாக வந்து மேலே வந்து கரெக்டாக அடிக்கிட்டேன் எங்கே அந்த சக்கரி வரணும்ன்ட்டு. இது சக்கரி வந்து ரெடிமேடாக கிடைக்குது நம்ம கடையில் நீங்கள் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது அங்கங்கே வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஸ்கெட்சை வச்சு டாட் வச்சுட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் சக்கரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம தைக்கும் போது ஈஸியாக தைச்சிடலாம். ஸோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் ஜஸ்ட் மேலே வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிட்டாக நீங்கள் வச்சுடுங்க. இவ்வளோ சக்கரிஸ் வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் கரெக்டாக வைக்கலாம். ஸோ தைக்கும் போது நீங்கள் வேறு இடத்துல தைச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஐடியா. இல்லை நான் அப்படியே தைச்சிடுவேன் மார்க் பண்ணாமல் தைக்கிறீங்கன்னா கூட அது உங்களோட இது தைச்சிக்கலாம். ஸோ இப்போ வந்து எப்படி வந்து சக்கரி தைக்கிறேன் பாருங்கள்.
சக்கரையும் அதே மாதிரி தான் ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கீழே வந்து ஊசி எடுத்துட்டு அதுக்குள்ளே சக்கரையை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் வந்து நூலை வந்து இப்படி குத்தி எடுக்கிறேன் அந்த க்ரிப்புக்காக. மறுபடியும் இன்னொரு சைடும் அதே மாதிரி உள்ளேருந்து எடுத்து வெளியே வந்து குத்தணும். அதாவது இந்த சக்கரி வந்து வச்சு நீங்கள் லாக் பண்ணுறீங்க 2 பக்கமும். ஸோ கீழே வந்து அந்த இப்போ நூலை எடுத்து இந்த பக்கம் ஒரு லாக், அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு ஒரு லாக், லெஃப்ட் சைடு ஒரு லாக், ரெண்டுமே வச்சு நீங்கள் லாக் பண்ணுறீங்க. ஸோ கிளாத் மேலே எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிட்டு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து நார்மல் நீடில் வச்சு நீங்கள் இதை வந்து தைக்கிறீங்க. நீங்கள் வந்து ஆரி நீடில் கூட யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து நார்மல் நீடிலே நீங்கள் தைச்சிக்கலாம். ஸோ பிகினர்ஸ் வந்து ஈஸியாக அந்த டிசைன் போட்டுடலாம். அதனால தான் வந்து நான் இந்த நார்மல் நீடில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இது மாதிரி தான் வந்து அந்த சக்கரியை தைக்கணும் வெளியே வராமல். நீங்கள் வெறும்னே வந்து க்ளூ வச்சு கூட ஸ்டிக் பண்ணிடலாம். இது மாதிரி தைக்காமல் நான் வந்து தைக்கணும், நான் ஜஸ்ட்டு க்ளூ வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு கூட பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஹாஃபில் நான் அதுதான் காட்ட போகிறேன். அது வந்து எதுக்குன்னா இது எதுக்கு நம்ம வந்து இது பண்ணுறோன்னா இது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் துவைச்சாலோ இது பண்ணாலும் வந்து இது கழண்டு வராமல் இருக்கும். க்ளூன்றது வந்து நம்ம வந்து வந்துடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா, கொஞ்சம் தண்ணியில் போட்டால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப ஃபிக்ஸ்ட் க்ரிப்பாக இருக்கும். உங்களுக்கு ப்ளவுஸில் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா தைக்கிறது பெட்ரு. உங்களுக்கு எப்பவுமே தைச்சிக்கோங்க. இல்லை நான் ரஃபாக தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப டெம்ப்ரரியாக எனக்கு இருந்தால் போதும் அப்படின்றவங்க இப்போ நான் க்ளூ வச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் க்ளூ வச்சுட்டு அது மேலே ஒரு சக்கரி வச்சுடுங்க. க்ளூ வச்சுட்டு சக்கரி நிறைய க்ளூ வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ரொம்ப நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். லைட்டாக வந்து வச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஸோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பின்னாடி வந்து அயன் பண்ணணும். இது மாதிரி க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா திருப்பிட்டு அயன் பண்ணணும். அப்போ இன்னொன்று வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணி தைக்காமல் க்ளூ வச்சு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதும் நான் நெக்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு பாதி இப்படி காட்டியிருக்கேன். இது வந்து நீங்கள் ஸ்டிச் ப்ளவுஸில் பண்ணலாம். இந்த டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லாம் தைச்சி முடிச்சாச்சு, இப்போ எனக்கு இது மேலே ஒர்க் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க வந்து நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இது நூலில் கூட வந்து ஃபுல்லாக கோத்துக்கோங்க. பீடு ஒரு நூலில் கோத்துட்டு அப்படியே அந்த லைன் அப்படியே வச்சிடலாம் அந்த பீட்ஸ் கூட ஸ்டிச் ப்ளவுஸ் மேலே. இது வந்து ஸ்டிச் ப்ளவுஸ் மேலே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது இப்படி பண்ணி ட்ரை பண்ணலாம் நீங்கள் க்ளூவில் ஃபிக்ஸ் பண்ணி. ஸோ க்ளூவெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் வச்சு. இப்போ சென்டரில் வந்து அந்த க்ளூ இருக்கு இல்லையா, அந்த க்ளூவில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த க்ளூ வந்து பத்தாது அந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமான க்ளூ போடுறேன் மேலே ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் அதிகமான க்ளூ வச்சுக்கோங்க. காஞ்சிச்சுன்னா அந்த ஒயிட் தெரியாது, உங்களுக்கே தெரியும். இது ஃபேப்ரிக் க்ளூ. ஸோ வந்து எவ்வளோ அப்ளை பண்ணாலும் காஞ்சதுக்கப்புறமா வந்து அந்த க்ளூ வந்து உங்களுக்கு தெரியாது, டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இப்போ வந்து நான் க்ரீன் கலர் நான் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ரெட்டுக்கு வந்து க்ரீன் கான்ட்ராஸ்ட்டாக நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரீன் ஸ்டோன் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோன் வந்து ரெடிமேடாக கிடைக்குது கடையில். ஸோ அப்படியே அதை வாங்கி வந்து நீங்கள் அந்த சக்கரீஸ் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள். இதுதான் வந்து அது பிகினர்ஸ்க்கான டிசைன் நான் சொன்னேன். ரொம்ப சிம்பிளாக போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க நீங்கள். இப்போ இதையே வந்து நீங்கள் வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து இதே ஷேப்பில் வந்து ஸ்லீவ்ஸ் ஃப்ரண்ட் சைடு நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நெக் பேட்டர்ன். நெக்கு ஃபுல்லாகவே இப்போ நெக்கு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ வந்து இதே மாதிரி தான் நெக் போடணும். இந்த யூ ஷேப்புக்கு ஃபுல்லாக இதை ட்ரா பண்ணிவிட்டு கீழே இதே பார்டர் வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா இது ஒரு நெக் பேட்டர்ன். ஸ்லீவ்ஸ்க்கு வந்து குட்டியாக இது நான் எப்படி காட்டியிருக்கணும் அதே மாதிரி அந்த ஸ்லீவ்ஸ்க்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், அழகாக இருக்கும். உங்களுக்கு அந்த யூக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த யூ ஷேப் உள்ள கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் பெண்டன்ஸ் எல்லாம் விற்குதுல ரெடிமேடாக உங்களுக்கு. ஸோ அதை கூட நீங்கள் வச்சுக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணலாம். ஜஸ்ட்டு வந்து லைட்டாக பார்த்துக்கோங்க, இதுதான் டிசைனா நம்ம இப்படி தான் பண்ணணும்னு இல்லை. நான் வந்து இப்படி பண்ணியிருக்கேன்னா நீங்கள் இப்படியே பண்ணணும் அவசியம் இல்லை. நீங்கள் இதிலேயே வந்து இன்னும் ஸ்டோன் லைன் ஸ்டோன் செயின் வந்து நீங்கள் விற்கலாம். நீங்கள் இன்னும் ஜர்தோசி எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கூட ட்ரை பண்ணலாம் ஒரு டிசைனை. இப்போ நான் திலகம் ஷேப்பில் கொடுத்துருக்கேன்ல ஸ்டோனு, நீங்கள் வந்து ரவுண்ட் ஷேப்பில் உங்கள்கிட்ட இருந்ததுனா கூட ரவுண்ட் ஷேப் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த ரெட் கலர் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து உங்கள்கிட்ட வந்து சர்க்கிள் ஷேப்பில் காட்டியிருக்கேன் க்ரீன் கலர் ஸ்டோன், உங்கள்கிட்ட வந்து திலகம் ஷேப்பில் இருந்ததை கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே நம்ம க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபைனல் லுக். பாருங்கள், இந்த ரெட் கலருக்கு அந்த க்ரீன் வந்து கான்ட்ராஸ்ட் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு.
Thanks for watching.